Hi students, welcome to KC Botany. 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் 10th 12th மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஸ்கூலில் 6 to 12th எந்த ஸ்டாண்டர்ட் வந்து படிச்சுட்டு இருந்தாலும் சரி, நமக்கு வந்து இண்டிவிஜுவலாக ஒரு மெசேஜ் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. என்னென்னா, என்னால் டைமுக்கு வந்து படிக்க முடியல, சோம்பேறியாக இருக்குது, லைஃப் போயிருமோன்னு பயமாக இருக்குது, ஸோ என்னை வந்து கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம படிக்கணும் அப்படின்னா அதுக்கான முயற்சியை என்ன பண்ணணும் எடுக்கணும். எனக்கு இது வந்து வரலை, இது வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது. ஸோ வரலை, தெரியல, ஸோ தெரியறதுக்காகவும் அது வந்து உனக்கு வர்றதுக்காகவும் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வந்து வராமல் இருக்கோ அது எப்படி படிக்கலாம், எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில சின்ன சின்ன விஷயந்தான் சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கான முயற்சி எடுக்கணும். அதுக்கான ஒரு ஷெட்யூல். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஃப்ரீ டைம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் சரிங்களா? எடுத்தோடனே எத்தனை மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடாது. நமக்கான நேரம் எவ்வளோ நேரம் ஃப்ரீயாக இருக்குது, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் இருக்கா, அல்லது வந்து 3 மணி நேரம் இருக்கா, அல்லது 5 மணி நேரம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் படிக்கிறதுக்கான ஷெட்யூல் வந்து போடணும். ஏன்னா ஸ்கூல் போயிட்டு வந்து வர்றது இருக்குது. அதுக்கடுத்து சாட்டர்டே சண்டேயில் எனக்கு எவ்வளோ நேரம் ஃப்ரீ, ஸோ அது வந்து என்ன பண்ணணும், டைமிங் வந்து பார்க்கணும். உதாரணத்துக்கு எனக்கு 2 மணி நேரம் ஃப்ரீ அப்படின்னா அது மார்னிங்கில் இருக்கா, ஈவினிங்கில் இருக்கா, ரெண்டுமே சேர்ந்து இருக்கா அப்படிங்கிறத என்ன பண்ணணும் பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு மார்னிங் 1 ஹவர், ஈவினிங் 1 ஹவர் இருக்குது அப்படின்னா, ஸோ மார்னிங்கில் உங்களுக்கு சரியாக புரியாத சப்ஜெக்ட்டு கொஞ்சம் கஷ்டமாகுது. ஏன்னா ஏர்லி மார்னிங் எழுந்து படித்தோம் அப்படின்னா எல்லாமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது வந்து எல்லாத்துக்குமே சரிங்களா? நீங்கள் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் சரி ஈஸியாக ஆகும். ஸோ அதனால் மார்னிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் பார்த்துக்கலாம். ஈவினிங்கில் கொஞ்சம் ஈஸியாக நான் வந்து படித்தோடனே கொஞ்சம் புரிஞ்சுக்கேன் அப்படிங்கிற சப்ஜெக்டை ஈவினிங்கில் என்ன பண்ணிக்கலாம், படிச்சிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொமோடோரோ டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கலாம், ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, யூடியூப்லேயும் என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டினியூவாக நம்ம வந்து படிக்கிறதுக்கு பதிலாக ஒரு 25 நிமிஷம் சரிங்களா, 25 நிமிஷத்துக்கு 5 மினிட்ஸ் வந்து பிரேக் எடுத்துக்கிறதுக்கு. நான் வந்து 1 மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 25 மினிட்ஸு, அதில் 5 நிமிஷம் பிரேக், அடுத்த 25. ஸோ 2 ஆஃபாக என்ன பண்ணிக்கலாம், பிரித்து படிக்கலாம். ஏன்னா கண்டினியூவாக படிக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பிரேக் எடுத்து அதே 3 மணி நேரம் படிக்கிறப்ப, 4 மணி நேரம் படிக்கிறப்ப, அது கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறப்ப நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ மார்னிங்கில் நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டு சரியாக வரல, எனக்கு மேக்ஸ் வரல, இல்லை இது எனக்கு சயின்ஸு, சோசியல், இல்லை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எது வரலையோ அதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், மார்னிங்கில் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், நமக்கு எடுத்தோடனே எல்லாமே ஒரே டேயில் 1 டேயில் சேஞ்சஸ் ஆகிடாது. ஒரே நாளில் நம்மளால் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா மெமரியும் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன பண்ணணும், படிக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ் வரத்துக்கு இன்னும் ஒரு 30 நாட்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இந்த 30 நாளைக்கு என்னென்ன படிக்கலாம், எந்த டைமில் படிக்கலாம், ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டடி பிளான்லாம் கொடுத்துருக்கோம், சப்ஜெக்ட் வைஸாக கொடுத்துருக்கோம். 10த்துக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள், பாருங்கள். உங்களுக்கு எவ்வளவு நேரம் படிக்கிறதுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, நான் வந்து டியூஷன் போகிறேன், ப்ளஸ் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன், எனக்கு இருக்கிற டைமிங்கே கொஞ்சம் தான், அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஷெட்யூல் நம்ம வந்து கொடுத்தாச்சு, உங்கள்கிட்ட புக்ஸு எல்லாமே இருக்கும். உங்களுக்கான டைமிங்கை நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, ஃபிக்ஸ் பண்ணீங்க சரிங்களா? மார்னிங்கா, ஈவினிங்கா, எவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது, கண்டினியூட்டியாக படிங்க. ஒரு நாள் மட்டும் படித்தா போகாது சரிங்களா? 2 நாள், அடுத்து அடுத்து எந்த ஒரு விஷயமுமே கண்டினியூ பண்ணால் தான். ஒரு 15 நாள் கண்டினியூ பண்ணிட்டோம்னா, நமக்கு ஸ்டாஃப் எல்லாமே சொல்லியிருப்பாங்க, 15 நாள் கண்டினியூ பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டினியூவாக அது வந்து நம்ம தொடர்ச்சியாக போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து படிக்க பிடிக்கல, விருப்பம் இல்லை, எனக்கு பயமாக இருக்குது, ஃபஸ்ட்டு மிட் டெர்மில் வந்து மார்க் குறைஞ்சிருச்சு, எனக்கு அடுத்து வருமா அப்படிங்கிற டவுட்டே படாதீங்க. ஸோ இருக்கக்கூடிய டைம் சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எஃபோர்ட் எடுத்து மார்க் குறைஞ்சா நம்ம வருத்தப்படலாம். எஃபோர்ட்டே எடுக்காமல் மார்க் குறைஞ்சா நம்ம வந்து வருத்தவே படக்கூடாது. போதுமான அளவுக்கு என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு முயற்சி எடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ட்ரை பண்ணுங்கள். சாட்டர்டே சண்டேல எவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருப்பீங்க. நான் எனக்கு வந்து என்ன சார் 5 நாளும் படிக்கிறோம், அதுக்கடுத்து சாட்டர்டே சண்டேவும் நான் படிக்கணுமா அப்படின்னு சொல்லாதீங்க.
அந்த சாட்டர்டே, சண்டேல குறிப்பிட்டு ஒரு 4 மணி நேரமோ, ஒரு 6 மணி நேரமோ உங்களால எவ்வளோ மணி நேரம் முடியுமோ, அத படிக்க ட்ரை பண்ணுங்க. ஸ்கூல்ல டெஸ்ட் வைப்பாங்க. வீக்லி டெஸ்ட் இந்த மாரிலாமே இருக்கும். மந்த்லி டெஸ்ட் இது எல்லாமே இருக்கும். அந்த டெஸ்ட்டுக்கு ஏத்த மாரி உதாரணத்துக்கு எனக்கு வந்து திங்கட்கிழமை நான் வந்து படிக்கிறேன். எனக்கு செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு பயாலஜி டெஸ்ட் அப்டின்னா, நீங்க திங்கட்கிழமை மார்னிங் அல்லது ஈவினிங் வந்து என்ன பண்ணிக்கலாம் படிச்சுக்கலாம். யாருமே பொதுவா அ அ அன்னைக்கு டெஸ்ட்னா அன்னைக்கே சொல்ல மாட்டாங்க. 1 நாளைக்கு முன்னாடி அல்லது 2 நாளைக்கு முன்னாடி கூட சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாரி உங்க ஷெட்யூல என்ன பண்ணி வச்சுங்க, பிளான் பண்ணி வச்சுங்க. ஃபர்ஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்பயுமே ஒரு என்ன சொல்றது? ஒரு வருத்தமா படிக்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. "ஐயோ! இது படிக்கணுமே!" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸ்டூடண்ட்ஸ்க்கு எப்பயுமே சொல்றது தான். அது விருப்பத்தோட உட்காரணும். இப்பதான் வூட்டுக்கு வந்தேன், அதுக்குள்ள ஒரு புக் எடுத்துட்டு, "எங்க படிச்சே? நம்ம டிவி பார்க்கலாமா? அல்லது செல்ஃபோன், மொபைல் எதனாச்சும் பார்க்கலாமா?" அப்படின்னு நமக்கு வந்து அ தோணும். அந்த மாரி எண்ணமே வரக்கூடாது. நம்ம கான்சன்ட்ரேட்டா அது மட்டும் இல்லாம, எப்பயுமே ஒரே இடத்துல உட்காந்து படிங்க. சரிங்களா? டெய்லியும். ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க. அந்த இடத்துல டெய்லியும் உட்காந்து படிங்க. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்த பார்த்து உட்காந்து படிங்க. கண்டிப்பா உங்களால ஸ்கோர் வந்து அதிகமா பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு டெய்லியும் படிக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 ஹவர்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த நாள் 1 1/2, அடுத்த நாள் 2 ஹவர்ஸ், அடுத்த நாள் 3 ஹவர்ஸ். உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஃப்ரீயா இருக்கீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு அத கால்குலேட் பண்ணுங்க. நம்ம எவ்வளோ நேரம் சும்மா உட்காந்துருக்கோம். அந்த சும்மா உட்காந்துருக்க நேரத்த நோட் பண்ணி வச்சுட்டு, அதில கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் 3 மணி நேரம் சும்மா இருக்கேன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 மணி நேரம். அடுத்த நாள் 1 1/2 மணி நேரம். அடுத்த நாள் 2 மணி நேரம். அதுக்கடுத்து 2 1/2. அதுக்கடுத்து 3. அந்த 3 மணி நேரத்தில என்னென்ன சப்ஜெக்ட் டிவைட் பண்ணி படிக்கலாம். தமிழ், இங்கிலீஷ் எப்போ படிக்கலாம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இது எல்லாமே எப்போ படிக்கலாம். அதே நான் 10த்தா இருந்தீங்க அப்படின்னா, சயின்ஸு, சோசியல் எப்போ படிக்கலாம். அப்படி நீங்க என்ன பண்ணீங்க, பிரிச்சீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே நம்ம குடுத்துட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.